கபாலி, அது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கும் தெரியும். நேர் வழியில இவனை வெல்ல முடியாது, குறுக்கு வழியில பாயணும். விஜயன், சதி திட்டத்துக்கு பலத்தை விட புத்தி தான் அதிகம் தேவை. ஏன்? அப்பதான் பலனும் கிடைக்கும், பழியும் வராது. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்க தெரியுமா? நாய்க்குட்டியா? அதுதான் ஓம் புலி. நாய் மாதிரி சொல்றபடியெல்லாம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி ஜீவா அசந்து முரட்டு தூக்கம் தூங்குவான். அந்த புலிய அவன் அறக்குள்ள விரட்டு. கபாலி, நீ என்ன சொல்ற? நம்ம வெற்றிக்கு வழி சொல்ற. ஒரு ரேடியில கொன்னுடும். இது பெரிய தப்பு. இது ஒண்ணுலதான் நமக்கு ஆபத்தே கிடையாது. வேற எது செஞ்சாலும் நாம தப்பவே முடியாது. மிஸ்டர் விஜயன், நீ பெரிய தைரியசாலி. எதையும் தைரியமா செய். வெற்றி நமக்கு, பழி புலிக்கு. சொல்லு சொல்லு. இனி எதிரியே முளைக்க முடியாது. நீங்களா? ஆமா, இன்னைக்கு லீவு நாளாச்சே, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் போல? போயிருக்கலாம், கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு லீவ் கொடுக்க முடியலையே. அது என்ன அப்பேற்பட்ட கடமை? எப்பவும் எங்கேயும் உன்னை கண்காணிக்கிறது, ஆபத்து வந்தா காப்பாத்துறது. அதுக்காகத்தானே இந்த சர்க்கஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணுமே. இங்க செலுத்து பார்க்கலாம். சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? நாள் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும். போய் கதை சார். நான் இருக்கிறேன், தைரியமா போய் கதை சார். யாருக்குமே தீங்கு செய்யாதவர் இவருக்கு தீங்கு செய்ய எப்படிதான் மனசு வந்தது? குழந்தை மாதிரி கோபமே வராது. கடவுளே, நல்லவன் தானா ஒரு பொல்லாத மிருகத்துக்கு இரையாகணும்? வீரமுத்து, காலமெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்ட நீ உனக்காக மரணமா? என் கூடாரத்துக்கு வந்து எனக்காக காத்திருந்தவருக்கு இந்த கதியா வரணும்? எனக்கு புகழ் தேடி தந்த அன்பு உருவம், அவருக்கு நான் தந்த காணிக்கை இதுதானா? விஜயா, மிருகத்தை விட கொடியவனே, உண்மையை சொல்லு. உன் வேலைதானே இது? ஜீவா, உஷாரா பேசு. மிருகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான் நான். ஊட்டி வச்சவன் யாருன்னு பார்த்து அவனு போய் மிரட்டு. ஆமா, அவன் சொல்றதான் நியாயம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களையா கேட்டாங்க? அத்தா, இது கொலை விஷயம். தானே போய் தலையை கொடுத்துட்டு யாரும் மாட்டிக்க கூடாது. நான் சொல்றேன், இது கொலை இல்ல, எதிர்பாராம ஏற்பட்ட விபத்துங்கிற. விபத்தா? கூண்டுக்குள்ள இருந்த மிருகம் தானா தாண்டி வந்தா பதறி இருக்கு. நீங்க பேசாம இருங்க. குற்றம் செய்தவங்க தப்பவே முடியாது. காலம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீரும்.
அங்க யாரு? ஓ, குளிக்கிறீங்களா? பின்ன என்ன, பாத்ரூம்ல வந்து தூங்குவாங்களா? பேச்சு சூடா இருக்க. கலாரா? உடம்பு சூடா இருக்கா? குளிங்க. கலா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கேளுங்க. வேற என்னதான் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ போதுமே, கேள்வியை கேளுங்க. ஆமா, காதல் காதல்ங்கிறாங்களே, அத பத்தி உன் கருத்து என்ன? வேற வேலை இல்லாதவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. அப்போ நம்ம 2 பேருக்கும் வேலை இல்லையா? இல்ல, இருந்திருந்தா இந்நேரத்துல 2 பேரும் ஒன்னா குளிக்க வருவோமா? ஐயோ, அப்ப நமக்குள்ள காதல் இருக்கு. என்ன பதிலே காணோம்? பதில் சொன்னேன். ஏய், உன்னை தாரே. ஆமாண்டா, உன் பலம் உனக்கு தெரியாதடா. ஆனா அரப்பலம் தான்டா. யானை அரப்பலங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். பாஸ், அந்த யானை என்ன மிதிச்சதுன்னா உங்க காலை யாரு மிதிக்கிறது, உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது? கொண்டை மிதிக்கிறா. கொண்டா 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 கொண்டா. அம்பே, பயம் போடாதே, பயம் போடாதே. சவால் ஒத்துக்கலே. நானா ஒத்துக்கிட்டேன். இந்த கம்பெனில ஒரு ஆள் குறைஞ்சா போறோம்னு இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு. தில்ருபா, தில்ருபா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை என்ன விடு. வாங்க சொல்லாதே. வர்றே படுக்கிறே மார் மேல ஆனே ஏத்தோ சொல்லு. ஐயோ முதலாளி, முதலாளி ஒரு சின்ன வேண்டுகோள். முதல்ல அந்த சின்ன யானை ஏத்தி பழகிக்கிறேன். நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன். ஏன் இருக்கிறதே ஒரே ஒரு ஆனை தானடா? இல்ல முதலாளி, இவன் அண்ணனை சொல்றேன். ஓஹோ, சோரை டைமாக ஜல்திக்கிறோம். எல்லாம் அதிகா திங்கிறவன் தான். இது என்னம்மா இது தகராறு? ஆனைக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் மிதிக்க சொல்லிட்டு. கேளுங்கடாப்பா, கொடுமையே கேட்டீங்களா? கேட்டீங்களா? யானைக்கு தூக்கம் வருதா? தூக்க வெறியில பழகி மிதிக்குது. பலா என் தலையை மிதிச்சுனா நான் என்ன ஆவேன்? ஒண்ணு ஆவா, சுமாரா. பழைய எடுங்க, ஆனை நேரம் கொண்டா, ஆனை நேரம் கொண்டா. கருத்து போடு. எங்கடா அவன்? எங்க போட்ட மாப்பிள்ளையே? எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். ஓஹோ, என் கம்பெனியில இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு, குப்பை கிடக்கிற செத்த கூட ஆடுது. டேய், யாரும் குப்பை தொட்டி ஆடுது, புகைது, ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஜானி ஜானி, ஒடிடா ஒடிடா. என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன தின்னா ஒரு ஏய் ரப்பா, முதலாளி முதலாளி எங்க அப்பா வர்றேன்டாரு. வந்தாலும் வருவாரு. ஒரு முறை பாத்துக்கிறேன். மாலை போடு, மாலை போடு. ரப்பர் மாதிரி जाने ऐसी पायक पड़ ले। ஆமா, இப்ப பரவாயில்ல. ரப்பர் கல்யாணத்துல மான்கறி போட சொல்லுங்கடா. டாலி, அவ்வளோ பெரிய ஆனே இவ்வளவு மனுஷன் எப்படி தூக்குச்சு? 1000 பொய்ய சொல்லியாவும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான்.
இந்த ஆணைக்கு 5000 பொய்யை சொல்லி இருக்கலாம். ஆனா நான் ஒரே ஒரு பொய்யை சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன். அது எப்படி? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னான். மதி எப்படி தூக்குச்சு? அடாடாடாடாடா, ஒரு பள்ளம் 10 ஸ்ப்ரிங். பள்ளம் புரியல? ஸ்ப்ரிங். ஒரு பள்ளம் ஸ்ப்ரிங். உனக்கு இன்னைக்கு மூளை இருக்கும். அப்ப நாளைக்கு இருக்கோ இல்லையாங்கிற சந்தேகமா? நீங்களா? நடு ராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயமில்லாம எங்க போகுது? பயமில்லாம சொல்றியே. அள்ளி போகுது. ராத்திரில சந்திரனை தேடி போகுது. நான் சூரியன், சுட்டரிச்சுடுவேன், ஜாக்கிரதை. சூரியன் ராத்திரில் தலையே காட்டக்கூடாது. நல்ல பதில். அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன். அத்தா, அது சொல்லுவா, அப்படி சொல்லு. கைய விடுங்க. இல்ல கூப்பிட்டா கடவுள் வருவாரு, காவலம் வருவானா? உன்னை கவனிக்கிறது கடவுள் எதுக்கு? காதல் வந்தாலே போதும், உன் உயிருக்கே ஆபத்து. முட்டாள், அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தான் பசியும் தீர்த்துக்கிட்டு. தானே நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேடு. அந்த ரெக்கார்டை நிறுத்து. முன்னே 3 ஆட்டம் முடிஞ்சு போச்சு, இது 4வது ஆட்டமா? ஒழுங்கா வந்து பட. டார்லிங், நீ ஆடு. நான் ஆடும் இல்ல மாடும் இல்ல, நீ வந்து பாடு. என் தாத்தா ஆடுது. ஐயோ, அது 70 வயசுல ஆடி இருக்கும். வேணாம், வந்து பாடு மாட்டா. டார்லிங் ஆடு. ஐயோ, எனக்கு தெரியாதே. ஆடு. எப்படி? நோட்டி. சரி. அப்படியா? ஐயோ. புலி. புலி. என்ன புலி? புலி. எது புலி? நம்ம புலி. எந்த புலி? அங்க. எங்க? பெரிய புலி. எங்க? புலி வா. நேர புலி. புலி வேற புலி. வா. வா. புலி வா. வா புலி. புலி வேற. நேர. வா. புலி வா. இன்னும் மேல ஒண்ணு காயங்க இல்லையா? ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்தணும். ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணணும். முதல்ல ஒரு சம்பவம், வீரமுத்து பரியானா. இப்ப இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நிர்வாகத்துக்கு குறையில்லை. ஜீவா, பாஸ்க்கு மூளையே இல்ல. இல்ல நம்ம 2 பேருக்குமே மூளை இல்ல. நீ சும்மா இரு. அந்த பய விஜய் இருக்கிறானே, அவன் ஏற்கனவே மிருகம். அந்த மிருக பயல இந்த மிருகத்தும் கூட பழக விட்டேன். 10ஆத்துக்கு இந்த காலி பய காவாலி வேற கூட்டி சேர்ந்தான். அக்கிரமத்துக்கு சொல்லணுமா? பாஸ், இனி இந்த மாதிரி நடக்க கூடாது. இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். ஆமா, இல்ல தொலைச்சு தலையை மூடிட்டு மறுவேலை